தைரியமும் தன்னம்பிக்கையும் எப்பொழுதும் தன்னுடைய விடாமுயற்சியாக, அதாவது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, நான் என்னுடைய விடாமுயற்சியை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் போராடி வெற்றி பெறக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு அண்ட் பேக் சைடு அண்ட் ஃப்ரண்ட் சைடு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய சுற்றி 4 பக்கமும் ஏதாவது ஒரு 2 பேர் ஆப்போசிட்டாக செயல்படுவாங்கிறது கிரகங்களுடைய அடிப்படையில் நம்ம அறிஞ்சது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது எவ்வளோ பிரச்சனைனாலும் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு. யாரையும் நம்பாமல் உங்களை மட்டும் நம்பி நீங்கள் செய்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதேபோல் நம்முடைய மேச ராசி என்பவர்களுக்கு இன்னும் ஒரு பெரிய விஷயம் உண்டு. பொருளாதார விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. கடன் சுமை, கடன் பிரச்சனை, இதெல்லாம் நீங்கள் சிக்கி தவிச்ச நிலைகள்லேருந்து ரிலீஸ் ஆக போகிறீங்க. பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஏற்றம். அதே போல் ஏற்கனவே எங்கேயா பணம் கொடுத்து வச்சுருக்கீங்க, ஸோ கொடுத்த பணம் வரவே இல்லை, என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி பல முயற்சி எடுத்தீங்க. உங்கள் கோபத்தை காட்டிட்டீங்க, உங்கள் வீரத்தை காட்டிட்டீங்க, அன்பாகவும் பேசி பார்த்துட்டீங்க, ஆனால் கொடுக்கவே மாட்டேங்க. பிடிவாதமாக இருக்காங்க. உங்கள்கிட்ட பணம் வாங்கினா கொடுக்கவே கூடாதுங்கிற பிடிவாதத்தில் இருக்கவங்களுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் அப்படியே ஒரு திருமணத்துக்காக கொஞ்சம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்னா உறுதியாக உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் கண்டுபிடிப்பதற்கான அமைப்பு உங்களுக்கு வீட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய வாய்ப்புலாம் இருக்குது. அதுக்காண்டி வீட்டு பக்கத்தில் போய் எட்டி பார்த்துடாதீங்க. ஸோ பொதுவாகவே உங்களுடைய சுற்று வட்டாரங்களில் உங்களுக்கு ரியல் ஒன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன. இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம மெயினாக பார்க்குறது பார்த்திங்கன்னா சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் பார்ப்போம். ஏன்னா அந்த தமிழ் மாத பலன்களாகவும் இருந்தாலும் சரி, மற்ற கிரகங்களுடைய பலன்களாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணுவோம்னா சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த 2025 அக்டோபர் மாதத்தில் மேச ராசி முதல் மீன ராசி வரை 12 ராசிக்கான ஒரு நல்ல விதமான மாற்றங்கள், என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் எப்பொழுதும் தன்னுடைய விடாமுயற்சியாக, அதாவது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, நான் என்னுடைய விடாமுயற்சியை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் போராடி வெற்றி பெறக்கூடிய அன்பார்ந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது. ஒரு தைரியம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு சொல்ல வேண்டாம், நீங்கள் எதனாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவீங்க. பல பிரச்சனைகள், பல இன்னல்கள், பல போராட்டங்கள், என்னென்னமோ உங்களை செஞ்சு பார்த்துட்டாங்க. எப்படியாச்சும் ஒன்று உங்களை அடிபணியை வச்சிட மாட்டோமா, அவங்க பேச்சுக்கு உங்களை கண்ட்ரோல் பண்ணிட மாட்டோமா அப்படிங்கிற நோக்கத்தில் பல மக்கள், என்னென்னா உங்கள் கூட இருந்த மக்கள் தான், வேறு எதுவும் வெளியே இருந்தெல்லாம் உங்களுக்கு எதிரி வரவே தேவையில்லை. மேசராசி என்பவர்களுக்கு எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு அண்ட் பேக் சைடு அண்ட் ஃப்ரண்ட் சைடு அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களுடைய சுற்றி 4 பக்கமும் ஏதாவது ஒரு 2 பேர் ஆப்போசிட்டாக செயல்படுவாங்கிறது கிரகங்களுடைய அடிப்படையில் நம்ம அறிஞ்சது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது எவ்வளோ பிரச்சனைனாலும் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகிறது. அதே போல் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசியவே பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்போ கொஞ்சம் நீங்கள் எடுக்கிற முயற்சியில் உள்ள தடைகளெல்லாம் வெளியே போயிடும். தைரியமாக எடுக்கலாம். ஏதாச்சும் நீங்கள் புதிய முயற்சி எடுக்க போகிறீங்க, இல்லை ஏதாவது பிஸ்னஸ் தொடங்கலாம்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் தைரியமாக தொடங்குங்க. எதிர்வினைகள் எல்லாமே காலியாயிடும். எதிராளிகள் எல்லாமே, ஆப்போசிட் பார்ட்டி எல்லாருமே என்ன போகிறாங்க, காணாமல் போகிறாங்க. இதுதான் விஷயம். அப்போ நீங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையுடன் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள், நீங்கள் என்ன சொல்கிறேன்னா யாரையும் நம்பாமல் உங்களை மட்டும் நம்பி நீங்கள் செய்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதே போல் நம்முடைய மேச ராசி என்பவர்களுக்கு இன்னும் ஒரு பெரிய விஷயம் உண்டு. பொருளாதார விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. கடன் சுமை, கடன் பிரச்சனை, இதெல்லாம் நீங்கள் சிக்கி தவிச்ச நிலைகள்லேருந்து ரிலீஸ் ஆக போகிறீங்க. பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஏற்றம். அதே போல் ஏற்கனவே எங்கேயா பணம் கொடுத்து வச்சுருக்கீங்க, ஸோ கொடுத்த பணம் வரவே இல்லை, என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி பல முயற்சி எடுத்தீங்க. உங்கள் கோபத்தை காட்டிட்டீங்க, உங்கள் வீரத்தை காட்டிட்டீங்க, அன்பாகவும் பேசி பார்த்துட்டீங்க, ஆனால் கொடுக்கவே மாட்டேங்க. பிடிவாதமாக இருக்காங்க. உங்கள்கிட்ட பணம் வாங்கினா கொடுக்கவே கூடாதுங்கிற பிடிவாதத்தில் இருக்கவங்களுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் அப்படியே
ஒரு ஆல்டர்னேட்டிவ் செய்யக்கூடிய விஷயங்கள் ஏற்பட போது கண்டிப்பாக பண வரவுகள் கிடைப்பதற்கான ஒரு பாக்கியம் உண்டு. அதேபோல் மேசராசி அன்பர்களில் குடும்ப ஒற்றுமைக்காக குடும்ப ஒற்றுமை இல்லையே, என்ன பண்ணணும்னு தெரியலையே, கடைசியில் நம்ம மட்டும் தனிச்சிருக்கோமே, நம்ம தான் நம்ம குடும்பத்தை பார்த்தோம், அப்போ நம்ம குடும்பம் எப்போ நம்மளை பார்க்கும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குன்னா, அந்த ஏக்கத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு செயல்பாடுகள், ஒரு அற்புதமான செயல்பாடு. நீங்கள் குடும்ப பாரத்தை எப்படி சுமந்தீங்கன்னு நீங்கள் சொல்லவே தேவையில்லை. அந்த அளவுக்கு ஒரு பாரத்தோடு தான் நீங்கள் சுமந்தீங்க. ஏன் நம்ம குடும்பம், நம்ம உறவு அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் சுமந்து அவங்க நல்வழிப்படுத்துனீங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்து வந்தோடனே எப்படி வந்து நம்மளை விட்டு புறாக்களோ அல்லது ஒரு லிமிட்டை தாண்டி போகும்போது பெரியவங்களோ நம்ம விட்டு அசால்ட்டாக நம்ம கடந்து போயிடுவாங்க பார்த்திங்களா, அதே மாதிரி தான் ஒரு பெரியவர்கள் ஆனவுடன் உங்களுடைய அத்தனை விதமான ஒரு அன்பையும் ஒரு அரவணைப்பையும் மறந்துட்டு நீங்கள்லாம் எனக்கு என்ன செஞ்சீங்க, நீங்கள் எனக்கு என்ன உதவி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்க வேண்டிய சூழ்நிலை கடந்த காலங்களில் இருந்தது. ஸோ அது மாறப்போது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்றன. அதேபோல் நம்முடைய மேசராசி என்பர்களில் யாராவது கடன் சுமையில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்க, கடன் பிரச்சனை ரொம்ப மீளா பிரச்சனையாக இருக்குது, இது எப்படா அடைப்போம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஏற்கனவே நிறையா உதவி செஞ்சுருக்கீங்க. நீங்கள் கொஞ்சம் நெஞ்சம் உதவி செய்யலை, நிறைய உதவிகள் செஞ்ச உங்களுக்கு இப்போ உதவியே இல்லாமல் இருந்த நிலையில் இருந்த சூழ்நிலை அப்படியே மாறி நீங்கள் செஞ்ச உதவி ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தில் இருக்க இப்போ உள்ள சூழ்நிலையில் உங்களுக்கு உதவியாக வரப்போகிறது. ஆனால் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேனே, நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் செஞ்ச உதவினால் நல்பலன் அடைந்தவர்கள் உங்களை தேடி வந்து உங்களுக்கு நல்ல விஷயம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. திருமணத்துக்காக கொஞ்சம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்னா உறுதியாக உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் கண்டுபிடிப்பதற்கான அமைப்பு உங்களுக்கு வீட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய வாய்ப்புலாம் இருக்குது. அதுக்காண்டி வீட்டு பக்கத்தில் போய் எட்டி பார்த்துடாதீங்க. ஸோ பொதுவாகவே உங்களுடைய சுற்று வட்டாரங்களில் உங்களுக்கு உறுதியாக உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் உறுதியாக சால்வ் ஆக போகுது. மேசராசி என்பவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ஒரு அற்புதமான மாற்றங்களையும் மிக சிறப்பான ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. மேசராசி என்பவர்கள் கால பைரவர் வழிபாடு செய்வது மூலமாக இந்த மாதத்தில் ஏற்படும் சின்ன சின்ன சிக்கல்கள், சின்ன சின்ன பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து நிம்மதியாக இருக்க முடியும். வெற்றிகரமான செயல்பாடு முழுமையாக அணிவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நீங்கள் கால பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது ஏற்றம் உண்டு, மாற்றம் உண்டு. எல்லா விஷயங்களிலும் மிக சிறப்பான செயல்பாடுகள் உறுதியாக உண்டு. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்த அத்தனை விஷயங்களும் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இந்த பொது பலன் அப்படின்னு சொன்னாலே கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் ஒரு 20% கண்டிப்பாக ஒரு வைப்ரேஷன் ஏற்படும். அது ப்ளஸ்ஸாக இருக்கட்டும் அல்லது மைனஸாக இருக்கட்டும், எதுனாலும் 20% ஏற்படும். அதில் நம்ம ஊடால வீடியோவில் சொன்ன அத்தனை விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குணாதிசயங்கள், இது எப்போயுமே சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? இப்போ உங்களோட லைஃப்பில் நிறைய கேள்விகள் இருக்கும். வீடு கட்டுறதுலேருந்து, ஒரு சுப நிகழ்ச்சியிலேருந்து, பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுலேருந்து, கணவன் மனைவி ஒற்றுமை, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கணவனை இன்னொருத்தவங்க அபகரிச்சிட்டாங்க, உங்கள் மனைவியை தேவையில்லாத செயல்பாடுகள் செய்ய வச்சுட்டாங்க. ஸோ இப்படி நிறைய இன்னல்கள், நிறைய பிரச்சனைகள், ஒரு மனசில் பாரமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள், இதை எப்போ கடந்து வருவோங்கிற கேள்விக்குறிகள் அதிகமாக வைத்திருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்காக அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. நம்ம ஸ்டாஃப் தான் உங்கள் ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க, உங்களுக்கு உரிய அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த நேரங்களில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட வழிபாடுகள், பரிகார முறைகள் எல்லாத்தையும் சொல்ல நான் காத்திருக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், கீழே உள்ள கான்டாக்ட் நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உறுதியாக ஏற்படும் என கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் மேலும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி.